நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்கள் சேனல் விக்னேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன் தரமாக. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்டிபிசி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் பெஸ்ட்டு புக்ஸு, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபு, சிபிடி 1க்கு என்ன கட் ஆஃப் எடுத்தால் ஈஸியாக செலெக்ஷன் வாங்கலாம் அண்ட் வேகன்சிஸ் எவ்வளோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்மோஸ்ட் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிடும். எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அண்ட் எப்படி ஈஸியாக செலெக்ஷன் வாங்கலாம், பயங்கரமான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். ஏன்னா நான் வேகன்சி வித் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸு அதுலேருந்து சொல்ல போகிறேன். ஸோ தட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லி ரெகுலர் ரயில்வே கிளாஸஸ் போயிட்டு இருக்குது ஃபார் போத் என்டிபிசி அண்ட் குரூப் டி. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைமுக்கு டைம் கிளாஸஸ் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் உங்களுக்கு தான். ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிலே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் கூட டோன்ட் வரி, ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிபிசியில் CBT 1 அண்ட் CBT 2 ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். சிலபஸில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் மட்டும் தான் சேஞ்சு. இதில் 90, அதில் 120. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளோட எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 100 மார்க்ஸு. அவுட் ஆஃப் தட் 40 ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேக்ஸு, 30 ரீசனிங் கேட்குறாங்க. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேபி இருக்கலாம், ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட்டு, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 40 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அண்ட் இதை எப்படி நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த 40க்கு 30 ஆர் 35+ எப்படி நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மேக்ஸை பற்றின உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது மேக்ஸு. அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் சூன் வி வில் இன்ட்ரடியூஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆல்சோ. ஸோ ஸ்டே டியூன். சயின்ஸும் போயிட்டு இருக்குது. நம்ம சேனலோட பிளானை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளான் பாருங்கள், நான் ஐ பட்டனில் தரேன். அந்த மாதிரி நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்க போகிறதில்ல. இப்போ நான் மெயினாக உங்களுக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அவுட் ஆஃப் 40 எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் அது கீழே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதை வந்து நம்ம ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியல் ஸ்டடீஸ், அஃப்கோர்ஸ் சிஏ, கரண்ட் அவேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே நான் ஒன்றா சேர்த்துருக்கேன். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இவ்வளோ சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும் நம்ம ஃபார் இந்த 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண. திங்க் பண்ணுங்க, 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்டிபிசி, ஏஎல்பி அண்ட் குரூப் டி மூணுமே ரயில்வே எக்ஸாம்ஸ் தான். அண்ட் இந்த 3 பேப்பரும் நான் அனலைஸ் பண்ணேன். ஒரு 15 to 20 பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணதில் அப்ராக்சிமேட்லி இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த சப்ஜெக்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ல ஃப்ரம் 2018 ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சும்மா நான் ஷார்ட்டாக ஜிஎஸ்ன்னு எழுதுறேன். ஜிஎஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க ஃப்ரம் 2018. ஸோ சேம் பேட்டர்ன் என்டிபிசிக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்ராக்சிமேட்லி 15 to 20 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அவுட் ஆஃப் 40. ஓகே, எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கூட 30 to 40% வந்து சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் தராங்க, ஜென்ரல் சயின்ஸுக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிஏல அஃப்கோர்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கணும். பட் மோர் இம்பார்ட்டன்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பிரிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் கேட்டகரிஸில் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் உங்களோட சிஏ அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சுக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் வச்சுக்கோங்க. நான் தனியாக ரெட்டில் எழுதுறேன். உங்களோட மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதுல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் தென் சிஏ அண்ட் ஜிகே. லெஸ் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுங்க அப்படின்னா, அதை நான் இன்னொரு கலரில் வேரியேஷன் காட்டுறேன். இதெல்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ரெட்ல நான் சொன்னது எல்லாமே மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரீன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லெஸ் இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னா, சம் டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன்.
இந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்ல சம் டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா ரயில்வேல மேக்ஸிமம் அந்த டாபிக்ஸ்ல மட்டும் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. இப்போ ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் மாடர்ன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம், மிடிவல் மீடியம் தான், அண்ட் ஏன்ஷியன்ட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அதே மாதிரி ஜாகிரபில சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கே தெரியும், அண்ட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்ல தெரியும். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு ரயில்வேல. எந்த ஒரு பேப்பர் எடுத்தீங்கனாலுமே ஷிஃப்ட்டுக்கு சம் ஷிஃப்ட்ல 0 கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு ஃப்ரம் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். இது அனலைஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேல கூட சில டாபிக்ஸ் மெயினாகவே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஐபிஎல் ரிலேட்டட் கண்டிப்பாக வரும். ஐபிஎல் ரிலேட்டட்ல வந்து வின்னர்ஸை பற்றி கேட்பாங்க, அண்ட் தென் சிஇஓஸ், டீமோட சிஇஓஸ் பற்றி ரொம்பவே கேட்பாங்க. அண்ட் தென் ஒரு ரயில்வே குரூப் டி கொஸ்டின் கூட இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, பிக் பாஸ் 11ல வந்து இந்தி பிக் பாஸ் 11ல வந்து அந்த ஷோ யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும். ஸோ சிஎல்லாம் கவர் பண்ணீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 to 4 கொஸ்டின் வந்து நீங்களே அடிச்சிருவீங்க. எப்படியும் நம்மளே டே டு டே லைஃப்ல நிறைய கமா கிராஸ் பண்றோம்ல, நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதுல இருந்து பேஸ் பண்ணி வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்சுவலா இருக்கும். தட் டு பிசிக்ஸ்ல 2016 2018 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் குரூப் டி வந்து லோ லெவல் போஸ்ட் தான் ரயில்வேல, லோ லெவல் போஸ்ட். பட் என்டிபிசி வந்து சூப்பர் போஸ்ட், அதோட பே எல்லாமே வேற. பட் இந்த 2018 குரூப் டில பிசிக்ஸ்ல நியூமரிக்கல் அந்த அளவுக்கு டஃபா கேட்டிருக்காங்க. என்டிபிசி 2016ல பிசிக்ஸோட லெவல் வந்து ஈஸியா இருந்திருக்கு. பட் குரூப் டியோட லெவல் 2018ல டஃபா இருந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வரப்போற என்டிபிசி டஃபா தான் இருக்கும். அதுவும் ஏன்னு இப்போ நம்ம போக போக பார்க்க போறோம். ஓகே, இது எல்லாமே என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க, இவ்வளவும் சொல்லிட்டீங்க, மோர் இம்பார்ட்டன்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ், நான் எந்த புக்கை படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் திங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை விட பெஸ்ட் புக்கு வேற எதுவுமே இல்லை. இதை ஃபுல்லி நீங்க சால்வ் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் புக்ஸ் இருக்கு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி புக்ஸை லிங்கோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். புக்ஸும் நான் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தென் இந்த சயின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரோ, எப்படி பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. 3 chapters நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேனல் பிளான் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி போக போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வி ஆர் டிஸ்கஸிங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சயின்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி ப்ரோ நான் நம்புறது 2016 ஈஸி டஃப்னா, நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ரெண்டுமே ஃபிசிக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். பட் என்டிபிசி 2016ல எப்படி இருக்கு, குரூப் டி 2018ல லெவல் எவ்வளோ டஃப் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ரயில்வே குரூப் டி 2018ல கேட்டிருக்காங்க. A bullet of mass of 40 grams is horizontally fired with a velocity 180 meters per second from a pistol of mass 3 kg. What is the recoil velocity of the pistol? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு மொமெண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல அந்த கொலிஷன் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் எவ்வளோ கான்செப்டுவலாக நியூமரிக்கல் குரூப் டில கேட்டிருக்காங்க பாருங்க 2018ல. அண்ட் இப்போ நான் என்டிபிசி 2016ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஷன் இன் அ ஸ்பின்னிங் டாப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஃபோர்ஸ், 4th சாப்டர்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 2016ல கேட்டிருக்காங்க என்டிபிசிக்கு. அண்ட் டஃபான நியூமரிக்கல் 2018 குரூப் டில கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கான்செப்சுவலா வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தர ஆரம்பிச்சிட்டாங்க சயின்ஸ்ல. ஏன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. 2014-16 அந்த ரேஞ்சில் லேக்ஸில் வந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ க்ரோர்ஸில் வருது. பட் டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ஈஸியாக செலெக்ஷன் வாங்கலாங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா, கான்செப்டுவலாக படிச்சிங்கன்னா, கான்செப்ட் இதுதான், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாதீங்க. அதான் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது.
ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுங்க. ஏன்னா நான் நம்ம பிளான் வீடியோவில் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிஏ அண்ட் ஜிகே, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும், ஏன்னா நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் என்னென்ன பார்த்தா போதும் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சப்ஜெக்டாக பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரியில் பாருங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தான், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்லி. மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃப்ரம் 1857 ரிவோல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதும். மிடிவல்ல லைட்டா அண்ட் ஏன்ஷியன்ட்ல சில முக்கியமான டாபிக்ஸ் லைக் வேதாஸ் பத்தி அண்ட் புத்திசம், ஜெயினிசம் அந்த மாதிரி அண்ட் மொஹஞ்சதாரோ, அரப்பா அந்த மாதிரி லிட்டில் பிட் நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். அண்ட் ஜியாகிரஃபி பாருங்க, இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி ஆல்சோ. ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம், ஈஸியாக கவர் பண்ணலாம். இந்தியா சைஸ் அண்ட் லொகேஷன், இந்தியா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ரெண்டும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். ட்ரைனேஜ் சிஸ்டம், கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப், பாப்புலேஷன், ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ், மினரல்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ் ஈஸியாக கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். புக்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் நோ ப்ராப்ளம் நம்மளே இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் பிளான் இருக்குது, நான் போக போக உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் அதர் டாபிக்ஸும் கொண்டு வருவேன். டோன்ட் வரி, நீங்கள் ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு இருங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் ரெகுலராக பண்ணுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. 2 to 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சில டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஸோ ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாருங்கள், பேசிக்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி, இன்டர்நெட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்ரிவேஷன்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சில திங்ஸ் தான் உங்களுக்கு வரும் இம்பார்ட்டண்ட்டாக. கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் சிஏ அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம். சிஏ அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே பாருங்கள், சிஏ அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம் என்டிபிசிக்கு. சில டாபிக்ஸ் மெயினாக பாருங்கள், எல்லாமே படிங்க, பட் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்வென்ஷன்ஸ், நோபல் ப்ரைஸ், நான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே சிஏ வந்து ஒன்றாவே எழுதியிருக்கேன். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் ரொம்ப முக்கியம். கண்ட்ரி அண்ட் இட்ஸ் கேபிட்டல் நிறைய கேட்டிருக்காங்க. லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இந்த வேர்ல்டு, இதெல்லாம் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த கண்ட்ரி நேம்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கப்ஸ் அண்ட் ட்ராஃபீஸ், இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், இதில் தான் நான் சொன்னேன் ரீசெண்டாக நடக்கிற ஐபிஎல், விம்பிள்டன், அந்த மாதிரி ஃபிஃபா ஆகட்டும், எதுவாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்மிட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான், இது இல்லாமல் நீங்கள் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் சிஏ எது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா சிஏ அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து வாஸ்ட் சிலபஸ் உங்களுக்கே தெரியும், அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ ட்ரை டு கவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம். அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிளானில். அண்ட் ஆல்ரெடி என்டிபிசி சிலபஸ்ன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இன்டெப்த்தாக எல்லாமே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத வித் ப்ரூஃபோட நான் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சில டேட்டா நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எதையுமே ஒரு ப்ரூஃபோட ஒரு கேல்குலேஷனோட சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இது வந்து என்டிபிசி 2016ங்க, 2016ஓட பொசிஷன் வச்சுக்கோங்க. இது வந்து என்டிபிசி 2021, ஏன்னா நம்ம 2021 தான் எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறோம், அதனால 21 வச்சுக்கிறேன். இதோட பொசிஷன் என்னன்னா, இதில் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 2016 90 lakhs ஃபார்ம் போட்டிருக்காங்க, 90 lakhs. அண்டு இந்த தடவை 1.4 crores. பட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 18,252 இருந்திருக்கு, 18,252 இருந்திருக்கு. பட் இங்கே 35,200, அப்ராக்சிமேட்லி டபுள் ஆயிருக்கு. ஃபுல்லாக டபுள் த வேகன்சி ஆகல, அப்ராக்சிமேட்லி டபுள். அதனால இங்க ஒருத்தர் செலெக்ஷன் ஆகிறதுக்கு 493 கேண்டிடேட்ஸ் வந்து காம்படிஷன். ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆக 493 அவரோட காம்படிஷனா இருந்திருக்கு. இங்க ஒருத்தர் செலக்ட் ஆகிறது 397 காம்படிஷன். ஸோ
எப்படி பார்த்தாலுமே காம்படிஷன் வந்து இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மி கண்டிப்பாக ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அந்த ப்ரீவியஸ் என்டிபிசியை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியாகவே கண்டிப்பாக இருக்கும். ப்ரூஃபோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம சென்னையில் என்ன மாதிரி இருக்க போகுது காம்படிஷன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை பார்க்க போகிறோம். சிபிடி ஒன்ல எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் அப்கமிங் என்டிபிசி அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தால் 70 to 75க்குள்ளே கட் ஆஃப் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் 65 to 70 கட் ஆஃப் இருக்கும். எஸ்சியாக இருந்தால் 60 to 65 அண்ட் எஸ்டியாக இருந்தால் 55 to 60. இது எக்ஸ்பெக்டட் தான் என்னோட அனாலிசிஸ் படி. ஓகேவா? இது வந்து என்ன ப்ரோ ஆஃப்டர் எக்ஸாம் நீங்கள் கேட்காதீங்க கட் ஆஃப் அதிகமாகிருச்சு ஆர் கம்மியாயிருச்சு அப்படின்னு. என்னோட ஒரு அசம்ஷன் வித் சம் டேட்டா. அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். 2016 இந்த கட் ஆஃப் போயிருக்கு சென்னையில். இது எல்லாமே வந்து நான் சென்னை போர்டில் சொல்கிறேன். ஓகேவா? வேற எந்த போர்டும் கிடையாது, சென்னை போர்டில் 2016 கட் ஆஃப் வந்து 72, 69, 56, 47 அப்படின்னு போயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம சென்னையில் அப்ராக்சிமேட்லி 10,30,000 ஃபார்ம் வந்திருக்கு ஃபார் என்டிபிசி. அண்ட் சென்னையோட வேக்கன்சி 2,700 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த 2,700ல இன்டூ 20 கேண்டிடேட்ஸ் வந்து சிபிடி ஒனுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். 54,000. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சிபிடி ஒன்ல உங்களோட காம்படிஷன் 54,000 தான். ஓகேவா? மொத்த வேகன்சி 2,700, அதுக்கு தான் போட்டின்னு நினைக்காதீங்க. 54,000க்கு தான் காம்படிஷன் இருக்க போகுது. அப்ராக்சிமேட்லி ஒருத்தர் செலெக்ஷனுக்கு 20 கேண்டிடேட்ஸ் காம்படிஷனுக்கு இருப்பாங்க. 20 கேண்டிடேட்ஸ்ன்றது பெரிய காம்படிஷன் கிடையாது. சிபிடி ஒன்ல கட் ஆஃப் இதை விடவும் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட 100% நீங்கள் கொடுங்க. உங்களோட 100% கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் உங்களுக்கு தான். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் செலெக்ஷன். நீங்கள் செலெக்ஷன் வாங்கிட்டீங்க வந்து பேசணும், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அது நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பெருசாக போயிடுச்சு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ப்ரிப்பேரிங் வெல். வேற லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பை.